கனி உன்னால முடியும், ஃபாஸ்டா. கனி புரியலையா? நம்ம புள்ள அந்த ஆதித்யா அம்மா அவனுக்கு விட்டு கொடுத்துருக்குறா. அவன் தோத்து போனா அந்த ஆள் அடிப்பான்ல. என்னதான் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு அடி வாங்குறத அவளால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதுதான் அவனுக்காக விட்டு கொடுத்துக்கிறா. எஸ். பாப்பாவை பத்தி ஊர்ல யார் என்ன சொன்னாலும் காதலியே வாங்குறது இல்ல. நான் மனசார சொல்றேன்டி, உண்மையாலுமே நம்ம குழந்தைய நீ நல்லா வளர்த்துருக்கு. ஆமா, இந்த வயசுல யாருக்கு இப்படி மனசு வரும்? பொதுவாகவே குழந்தைங்க நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், நம்ம முதல்ல ஜெயிக்கணும், இது என்னோடது அப்படின்னு அவங்க ஓன் பண்ண தான் பார்ப்பாங்க. அது குழந்தைங்களோட இயல்பு. ஆனா இந்த வயசுல விட்டு கொடுக்குற பக்குவத்தை, அதுவும் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் தான் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுக்குறா அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம். அவன் நம்ம எல்லார விட பெரிய இடத்துக்கு பெரிய ஆளா வருவா. அவளோட குணத்திலே அவளோட எதிர்காலம் தெரியுது. மற்றபடியெல்லாம் சேட்டை பண்றது, இந்த ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஸ்கூலே பெருமைப்படுற இடத்துக்கு அவ வந்து நிப்பா. நீ பாரு. கலெக்டர் மேடம், அப்பாவுக்கு எங்க போவீங்க? ஒருவேளை நீங்களே விளையாடுவீங்களா? இந்த அப்பாவும் நானே அம்மாவும் நானே அப்படியா? அது எப்படி முடியும்? இந்த போட்டியிலையும் கலந்துக்க முடியாம ரெண்டாவது போட்டியிலையும் தோத்துருவீங்க போலயே. சரி, எங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. என்னடா, நம்ம போட்டியில கலந்துக்க போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இவன் சொல்றான்னு பாக்குறீங்களா? நாங்க விளையாடும் போது கை தட்டி உற்சாகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணாமா? இந்த வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் ஒரு ஓரமாக நில்லுங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கப்பு கிப்பு மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு போங்க. அம்மாக்கெல்லாம் குழந்தைகளோட அங்க நிக்கணும், அப்பாக்கெல்லாம் தனித்தனியா அங்க வரிசையில போய் நில்லுங்க. வரேன். ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க. அவன்லாம் ஒரு ஆள்னு அவன் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க மேடம். நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கெல்லாம் அவன் ஒர்த்து கிடையாது. குழந்தைங்களோட அப்பாக்கள் வெறுக்காலோட போய் குழந்தைங்க மனைவின்னு முதல்ல யார வேணாலும் தூக்கிட்டு வரலாம். தூக்கிட்டு வரும்போது செங்கல்ல கால் வச்சுதான் தூக்கிட்டு வரணும். இதுதான் கேம். யாரு கம்மியான டைம்ல தூக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். சிதுவா, சூப்பர் சூப்பர் ஆதித்யா சார். இதுவரைக்கும் போட்டியில கலந்துக்கிட்டவங்கல்ல நீங்க தான் லீடு. எல்லாரும் கை தட்டுங்க. வெறும் 45 செகண்ட்ல உங்க குழந்தை வைஃப்னு 2 பேரையும் காப்பாத்திருக்கீங்க. வெரி குட் சார். ரெக்கார்ட் பிரேக். இதுவரைக்கும் எங்க ஸ்கூல்ல நடந்த போட்டியில இப்படி ஒரு சாதனைய யாருமே பண்ணதில்ல. வெறும் 15 செகண்ட்ல தன்னோட குழந்தை மனைவின்னு
ரெண்டு பேரையும் தூக்கி பெஸ்ட் அப்பாங்கறத நிரூபிச்சிருக்காரு. வெல்டன் சார். திஸ் இஸ் சீட்டிங். அது எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணா தூக்க முடியும்? அப்படி தூக்கக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸுமே இல்லையே. ஆதித்யா சார், யாரு சீக்கிரம் தன்னோட குடும்பத்தை, அதாவது குழந்தையும் வைஃபையும் காப்பாத்துறது தான் கேம். எல்லாரும் வேக வேகமா ரெண்டு பேத்துல ஒருத்தர் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவர் மட்டும் தான் யோசிச்சு குழந்தை மனைவி ரெண்டு பேரும் முக்கியம்னு ஒரே நேரத்துல தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்காரு. மனைவியையும் மகளையும் சரியா பேலன்ஸ் பண்ணி காப்பாத்திட்டாரு. இந்த போட்டியிலையும் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. வலிக்குதா? அம்மா. ரவுடி, ஆ, என்ன ரவுடி, கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. கேர்ஃபுல்லா இருந்தா ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திருக்க முடியாதே. உங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துனதுக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாம இருந்தா எப்படி? ஆ, ரவுடி, கொஞ்சம் ஓவரா இருக்கோ? ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் முடிட்டும் பாப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வலிக்கல, சரியாயிடும். வீரா, ரவுடிக்கு இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைன்னா செப்டிக் ஆயிடும்ல, அதனாலதான். ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் வேணாம். சரி, பசிக்குது, எல்லாரும் சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிட்டுருவோமா? பாப்பா, நான் ஊட்டி விடுறேன், உட்காருங்க. எனக்கு வேண்டாம் ரவுடி. சாப்பிடணும் பாப்பா. ம். இது என் கனிக்குட்டிக்கு. இது என் பட்டு தங்கத்துக்கு.